போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்னென்னா நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, டைகர் ரிசர்வு இது எல்லாமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க. அப்போ இதில் எல்லாமே எதுனாலும் கேட்கலாம். பழைய கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ப்ராஜெக்ட் டைகர் இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா 1 ஏப்ரல் 2023. இதனுடைய 50 வருஷம் இதை தான் நம்ம 2023 ப்ராஜெக்ட் சீட்டான்னு சொல்லி போட்டோம். அது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதில் என்னென்னா இன்றைக்கி 54 டைகர் ரிசர்வ்னு சொல்லியிருக்கேன். 54 கிடையாது, 58 இருக்குது. இதில் கடைசியாக கொண்டு வந்த டைகர் ரிசர்வ் என்னென்னா மாதவ் டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். மத்திய பிரதேஷ். ஏன்னா இப்போ மொத்தம் 58 இருக்குது இந்தியாவில். தமிழ்நாட்டில் 5 இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முதுமலை டைகர் ரிசர்வ், ஆனைமலை, சத்தியமங்கலம், களக்காடு முண்டந்துறை, சிறுவில்லிபுத்தூர், மேகமலை. ஏன்னா நமக்கு இதில் ஈஸியாக மார்க் எடுத்துலாம் நீங்கள். அடுத்து ப்ராஜெக்ட் எலிஃபண்ட்டுங்கிறது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1992 ஆரம்பிக்காங்க. என்விரான்மெண்ட் மினிஸ்டர். ஆப்ரேஷன் ரைனோசரஸை பாதுகாக்கிறக்காண்டி 1990 ஆரம்பிக்காங்க. துத்துவா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அஸ்ஸாம். லயன் சாங்சுரி 1972 குஜராத் கவர்மெண்ட். கிர்னாவே குஜராத் தான். குரொக்கடைல் ப்ரீடிங் ப்ராஜெக்ட் 1975 ஆரம்பிக்காங்க. 3 டைப் ஆஃப் குரொக்கடைல்பாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் குரொக்கடைல் இருக்கும், சால்ட் வாட்டர் குரொக்கடைல் இருக்கும். காரியால்ங்கிறது இந்த வாய் ஊசியாக இருக்கக்கூடியது. இது போக நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா ப்ராஜெக்ட் லயன் 2020, ப்ராஜெக்ட் சீட்டா 2022, ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பர்டு 2009. ஏன்னா இதில் ஆக்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷ்னல் அனிமல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். டைகர், நேஷ்னல் பேட் பறவை பீகாக்கு, நேஷ்னல் ஃப்ளவர் லோட்டஸு, நேஷ்னல் ஃப்ரூட் மேங்கோ, ட்ரீ பேனியன் ட்ரீ, நேஷ்னல் ஹெரிடேஜ் அனிமல் எலிஃபண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே பிக்கெட் அலைன்ஸில் மொத்தம் பிக்கெட்டுங்கிறது 7 இருக்கும். அதில் பூமா ஜாக்வர் மட்டும் இந்தியாவில் கிடையாது. மிச்சம் உள்ள 5 நம்மகிட்ட இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா லயன், டைகர், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், ஏன்னா க்ளவுடு லெப்பர்ட், மொத்தம் 5 இருக்குது. அடுத்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டல். இது எங்கன்னா ஒடிசா. இது ஏற்கனவே கொஸ்டினில் கேட்டாங்க. ஹாக்பில் டர்ட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பீச், பெசநகர் பீச்சில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்டுடைய அனிமல் பார்த்தீங்கன்னா வரையாடு, நீலகிரி தார் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா செங்காந்தல் மலர். அடுத்து மரகத புறா. மரம் பனைமரம், கபடி, அப்புறம் பலாப்பழம். இது அப்புறம் மைக்ரேஷனை பற்றி அரிஸ்டாட்டிலே சொல்லியிருக்காரு. 384 390 ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு மைக்ரேஷனை பற்றி அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த ஆலிவ் ரிட்லி படம் கொடுத்துருக்காங்க. ஒடிசா கஞ்சம் கோஸ்ட்டில் இது இருக்கும். நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு சலீம் அலியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். ஆர்னித்தோலாஜிஸ்ட், பறவைகளை பற்றி படிக்கிறது. பேட் மேன் ஆஃப், அதாவது பறவைகள் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சலீம் அலி. அப்புறம் பிக்கட் அலைன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். பிக்கட் அலைன்ஸுங்கிறது நியூ டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. இந்தியாவில் 5 ஸ்பீசிஸ் இருக்குது, 2 ஸ்பீசிஸ் கிடையாது. ஏன்னா அப்போ 52 இந்தியாவில் சீட்டா இல்லாமல் போயிட்டு இப்போ சீட்டா என்ன செய்கிறாங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பிறகு பார்க், நேஷ்னல் பார்க் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பேரையும் அந்த ஸ்டேட்டையும் மனப்பாடம் பண்ணுறது எப்படின்னா 2 ஒரே பேர் ஆக்கிடணும். பந்திப்பூர் கர்நாடகா, கார்பட் உத்தரகாண்ட், கிர் குஜராத், கான்கா மத்திய பிரதேஷ், பரத்பூர் ராஜஸ்தான், மானஸ் அஸ்ஸாம், சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால். அது 2 ஒரே பேராக படிக்கணும். அப்போ தான் மறக்காமல் இருக்கும். இந்திரா காந்தி ஏன்னா கோயம்புத்தூர் வெஸ்டர்ன் காட்ஸு, களக்காடு திருநெல்வேலி, சிறுவில்லிபுத்தூர் விருதுநகர், அடுத்து வேடந்தாங்கல் செங்கல்பட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா முதுமலை நீலகிரி, விராலிமலை திருச்சி, கல்ஃபா மன்னார் ராமநாடு தூத்துக்குடி, முண்டந்துறை திருநெல்வேலி, வல்லநாடு தூத்துக்குடி, அறிஞர் அண்ணா வண்டலூர், முகுர்த்தி நீலகிரி, பாயிண்ட் கேலிமர் நாகப்பட்டினம், ஆனமலைங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ இதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இது இருக்குன்னு கூட படிக்கணும். 2வது படிக்கணும். அதுவுமே நம்ம பரிசையில் கேட்கலாம். இப்போ நம்ம என்னென்னா இதில் பிவிக்கு என்ன மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ இந்த நேஷ்னல் பார்க்கு
ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த ப்ரொடெக்டட் ஏரியா வந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது லொக்கேஷன் வச்சு நேஷனல் பார்க்குன்னா என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரினா என்ன, பேர்ட் சாங்சுரி என்ன, பயோஸ்பியர் ரிசர்வ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பற்றி பேசிக்காக கொஞ்சம் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன் தேவை. நேஷனல் பார்க்குங்கிறது இந்தியாவில் 107 நேஷனல் பார்க் இருக்குது. அதில் கடைசியாக சேர்ந்ததுன்னா சிமிலிபால். சிமிலிபால் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது நேஷனல் பார்க் அப்படின்னு கேட்கும்போது 5 இருக்குது. என்னன்னு பார்ப்போம். வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் 573 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 72 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 17 இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ்ங்கிறது இந்தியாவில் 18 இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. இதெல்லாம் படித்து வச்சுக்கிடணும். அப்போ இதில் நமக்கு வந்து சாதாரணமாக எப்படி கேட்டிருக்கான்னா, ஒரு சாதாரணமாக ஒன்று கொடுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ கார்பெட் நேஷனல் பார்க் அப்படிம்பாங்க. என்ன கார்பெட் நேஷனல் பார்க், இதான் இந்தியாவின் முதல் நேஷனல் பார்க். ஜிம் கார்பெட் அவர் தான் தொடங்குவார். 1936 தொடங்கும் போது உத்தரப்பிரதேசங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு உத்தரகாண்டில் இருக்குது. அப்போ வந்து இதான் நமக்கு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிங்கிறது பந்திப்பூர் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஒரே பேராக வச்சு படிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர்ட் சாங்சுரிங்கிறது பறவைகள் சரணாலயங்கிறது நல் சர்வார். இந்த சர்வாருங்கிற பேர் வந்தால் குஜராத். சர்வார் ப்ராஜெக்ட் அது இதுன்னு போடுவாங்க குஜராத். அடுத்தது பயோஸ்பியர் ரிசர்வ் சுந்தர்பன்ஸ். இப்போ பயோஸ்பியர் சுந்தர்பன்ஸு இப்போ நமக்கு நேஷனல் பார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா 5. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5 இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா முதுமலை, முகுர்த்தி, கிண்டி, கல்ஃப் ஆஃப் மன்னார், ஏன்னா இந்திரா காந்திங்கிறது நமக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும். அப்போ அது எல்லாமே பார்த்துக்கணும். இதுதான் ஒரு கொஸ்டினாக கேட்க. எப்படி கேட்காம பாருங்க. வளர்ச்சி இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அடுத்தது பாருங்க, த ஃபாரஸ்ட் ஆர் அண்டர் த டைரக்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் நோ பப்ளிக் என்ட்ரி. அதான் கீவேர்டு. பப்ளிக் என்ட்ரி இஸ் அலோடு ஃபார் த கலெக்ஷன் ஆஃப் டைமர் கிரேசிங். அதாவது நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கனா, பப்ளிக்கை அனுமதிக்க மாட்டாங்க, உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அது என்ன ஃபாரஸ்ட்னா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆன்சர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நாட் அலோடு. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் நாட் அலோடு. ஏன்னா ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி. அப்போ இதான் ஆன்சர் இதுக்கு. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா என்னன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அலௌடு. தான் கீவேர்ட்ஸ். அடுத்தது அன்கிளாசிஃபைடு. இது நம்ம ஏற்கனவே பெர்சன்டேஜில் படிச்சிருக்கோம். அன்கிளாசிஃபைடுங்கிறது 16%, ப்ரொடெக்டடுங்கிறது 29%, ரிசர்வ்ங்கிறது 55%. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிசர்வ் ஃபோர்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும். அப்புறம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருங்க. ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டுங்கிறது என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. பிரச்சனை ப்ராட் லீஃப்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்தே தான். அகன்ற இலையாக இருக்குது. அப்போ அது என்னென்னா இலையுதிர் காடுகளாக இருக்கும். கொஸ்டின் பார்த்துடுங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி பயோஸ்பியர் ரிசர்வ் இன் தர் இந்தியா. இந்தியாவில் இப்போ எத்தனை இருக்குன்னா 18 இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னா 3 இருக்குது. அந்த 18ல் 13 வந்து இன்னும் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அப்படிம்பாங்க. 13 என்னன்னு கேட்டிங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். என்ன இப்போ ஏற்கனவே 12 தான் இருந்துச்சு. இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம்ல 12 தான் இருந்துச்சு. இப்போ ஒன்று கடைசியாக சேர்ந்தது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ரீசன்லி கேட்கலாம். கோல்டு டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் எங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். இது பரீட்சையில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ் 3 இருக்கும். இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சிடணும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, கோல்டு டெசர்ட். இதான் இப்போ 18ஆவதா. அந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் 13ஆவது சேர்ந்தது. ஏன்னா 18 கூட எடுத்துக்கலாம் கிடையாது மொத்தத்தில் பார்க்கும்போது. கோல்டு டெசர்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். அதே பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா நந்ததேவி உத்தரகாண்ட் சேர்த்து பிடிச்சிடணும். அடுத்து இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் கஞ்சன்ஜங்காங்கிறது சிக்கிம், பன்னா வந்து மத்திய பிரதேஷ் டைமண்ட் கிடைக்கிற இடம். அருணாச்சல பிரதேசில் பார்த்தீங்கன்னா திபாம் அந்த ஆற்றை ஞாபகம் வச்சுக்கிட்டணும். திப்ரு சைக்கோவா அதுவும் அருணாச்சல பிரதேசம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா மானஸ். அடுத்து மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா நோக்ரக். அப்படி சேர்த்து படிச்சிடணும். நோக்ரக் மேகாலயா.
அடுத்தது வெஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ். சிம்லிஃபாலுங்கிறது ஒடிசா இருக்குது. மேப்போடு உட்காந்து படிச்சிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா குமார் அமர்கண்டக்ங்கிறது நமக்கு தெரியும். சத்தீஸ்கர் நமக்கு தெரியும், அதை வச்சு படிச்சுக்கிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் குஜராத். அடுத்து பஞ்சமர்கிங்கிறது நமக்கு என்னென்னா மத்திய பிரதேஷ். இந்த மேப் எடுத்து பார்த்துக்கிடுங்க. அடுத்தது சேஷாச்சலம் ஹில்ஸுங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஆந்திரா. நீலகிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 3 தான் வந்துட்டு பாருங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ் நீலகிரி, அகஸ்தியமலை, கல்ஃப் ஆஃப் மன்னார், இது போல் நிக்கோபாரில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம மேப்பை வச்சு பார்த்தோன்னா நமக்கு ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் பயோடைவர்சிட்டி பார்க் இன் இந்தியா வாஸ் அனௌன்ஸ்ட் ஆஸ் த OECM அதர் எஃபெக்டிவ் ஏரியா. இப்போ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, பயோடைவர்சிட்டி பார்க் இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, ஏதோ ஒரு லேண்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா இதோட அட்டாச் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி அட்டாச் பண்ண ஏரியா எதுன்னு சொல்லி கேட்காங்க. அப்போ வந்து அதர் எஃபெக்டிவ் ஏரியா பேஸ்டு கன்சர்வேஷன் மெஷர், அதை கன்சர்வேஷன் பண்ணுறதுக்காண்டி பக்கத்து ஏரியாவும் சேர்த்து எடுக்கிறாங்க. அப்போ அது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்த இதுதான். ஏன்னா ஆரவழி பயோடைவர்சிட்டி பார்க்கு எங்கன்னா ஹரியானாவில் பார்க் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது. ஏன்னா அப்போ ஜாகிரபிக் ஏரியா அவுட் சைட் ட்ரெடிஷ்னல் நேச்சுரல் ரிசர்வ் பண்ணுறது, அவுட் சைட்லேருந்து உள்ளே கொண்டு வர்றது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்ரி லேண்டை உள்ளே இணைக்கிற மாதிரி. மற்றது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். தில்பத் வேலி எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. யமுனா பயோடைவர்சிட்டி பார்க்கு டெல்லி. அடையர் எக்க பார்க்குங்கிறது தமிழ்நாடு. நெக்ஸ்ட், த ஸ்டெப்ஸ் அடாப்டட் இன் த லாங் டேர்ம் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி இன் வைல்ட் லைஃப் சார். ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க லாங் இது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அடாப்டட் இன் த லாங் டேர்ம் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஹண்டிங் சுட் பி ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் இன் த நேஷனல் பார்க் சாங்சுரி பயோஸ்பியர் ரிசர்வ். அப்போ மேலே என்ன பண்ணால் அடாப்டட் தான் லாங் டேர்ம் கன்சர்வேஷனுக்கு எதெல்லாம் உண்டுங்க. அப்போ ஹண்டிங்கை வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் பண்ணணும், கண்டிப்பாக தடை பண்ணணுங்கிறது. அப்போ ஹண்டிங்கை வேட்டையாடுறதை தடை பண்ணிட்டாவே எல்லாமே டெவலப் ஆயிரும். இப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. மோர் நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி சுட் பி எஸ்டாப்ளிஷ். நிறைய நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் சாங்சுரி கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் கேட்டால் எல்லாத்தையுமே கன்சர்வேஷன் பண்ணலாம். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. 3வது வந்து கேப்டிவ் ப்ரீடிங் ஆஃப் வைல்ட் லைஃப் சுட் நாட் பி என்கரேஜ். கேப்டிவ் ப்ரீடிங்னு என்னென்னா ஒரு மிருகத்தை பிடிச்சி அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து தூண்டணும். ஏன்னா அப்போ ஒரு அழிஞ்சு போகக்கூடிய ஏதோ ஒரு மிருகத்தை தூக்கி நம்ம ஜூவில் கொண்டு போய் நேஷனல் பார்க்கில் கொண்டு போய் ப்ரீடிங் கூட்டணும். ஆனால் இங்கே என்ன பண்ணிங்கன்னா நாட் பி என்கரேஜிங்க. இந்த நாட்டுன்னு வந்தால் எப்போவுமே தப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. இப்போ 1, 2 ரைட்டு. இப்போ தமிழில் பாருங்கள், வனவிலங்குகளை பாதுகாக்க நீண்டகால வழிமுறைகள் என்னென்னு கேட்கா. தேசிய பூங்காக்கள், சரணாலயங்கள், உயிர்கோள காப்பகங்கள் ஆகியவற்றில் வேட்டையாடுவதை தடை செய்ய வேண்டும். இதை பார்த்தோன்னே ரைட்டுன்னு போட்டலாம். தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட வேண்டும். வனவிலங்கு சிறைப்பட்ட இனப்பெருக்கத்தை ஊக்குவிக்க கூடாதுன்னு சொல்கிறான். அதனால அது தப்பாகுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஓரளவுக்கு. பந்திப்பூர் கர்நாடகா. இவன் என்னன்னா கர்நாடகான்னு போடாமல் மைசூர்னு போட்டிருக்கான். 2வது ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகான்னு போட்டிருக்கான். அப்போ பந்திப்பூர் இந்த இருக்குது பாருங்கள், பந்திப்பூர் இந்த இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. மேப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு மறக்காமல் இருக்கும். அதே கொஸ்டின் திரும்ப பந்திப்பூர் டைகரஸ் கர்நாடகான்னு கொடுக்கான். கர்நாடகானாலும் ஒன்று தான், இதனாலும் ஒன்று தான். பந்திப்பூர் புலிகள் சரணாலயம். நெக்ஸ்ட்டு அடுத்தது, இது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு மேப் வச்சுருக்கேன். அந்த மேப்பில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பண்ணணும். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். நேஷனல் பார்க்கு ஹிண்டி, கல்ஃப் ஆஃப் மன்னார், இந்திரா காந்தி, முதுமலை, முகுர்த்தி. அது மாதிரி கேரளாவில் என்ன இருக்குது. இந்த மாதிரி அருணாச்சல பிரதேச இந்த வடகிழக்கு மாநிலங்களில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருங்க. இங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க. அருணாச்சல பிரதேசத்தில் நமதபா, மௌலிங், சிக்கிமில் கஞ்சன்ஜங்கா, அந்த இடத்த மட்டும் நல்லா படிச்சுடுங்க. நாகாலாந்தில் இட்டானாகி, பிறகு மேகாலயாவில் நோக்ரக், இந்த இடத்த மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து மார்க் எடுத்துடலாம். மற்ற இடத்த எல்லாத்தையுமே படிக்கிறது நல்லது தானே. ஒரு மார்க் கேட்குறான், ஆனால் வடகிழக்கு மாநிலம் தான் மெயின். பாருங்கள், நோக்ரக் மேகாலயா மனப்பாடம் தான் டப்புன்னு போட்டுடலாம். சிம்லிபால் ஒடிசா, பாத்மார்கி மத்திய பிரதேச, திகாங் திவா அருணாச்சல பிரதேசம். ஒரே ஸ்டெப்பில் அடிச்சுட்டு போயாச்சு. இப்போ நம்ம மனப்பாடம் பண்ணியிருந்தால்தான் இந்த ஏரியாவில் வேகமாக எடுக்க முடியும். அடுத்து, விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்னு கேட்கான். பிரமிட் ஆஃப் எனர்ஜி சேஃப் இஸ் ஆல்வேஸ் அப்ரைட் அப்படிங்க. அப்போ வந்து எனர்ஜி வந்து நமக்கு பிரமிட் படத்தை வச்சு போவோம். நீலகிரி பயோஸ்பியர் பயோ ரிசர்வ் கவரிங் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆனால் நம்ம கேட்ட இன்கரெக்ட் தான் கேட்டிருக்கான். 2 வரக்கூடாது. இப்போ நீலகிரி பயோ 3 பார்டரில் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது இது அடி வாங்கிறோம், இது அடி வாங்கிறோம். இப்போ பார்த்தா 3 ஒன்லி இருக்கும், 4 ஒன்று இருக்கும். நமதாவி நந்ததேவி பயோஸ்பியர் லொக்கேட்டட் இன் உத்தரப்பிரதேசுங்க. இது உத்தரகாண்ட்.
4வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நமதவாங்கிறது அருணாச்சல பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ்க்கு. அப்போ இதுவும் தப்பு. ஏன்னா அப்போ இந்த 2 ரைட் ஆயிடுது. அப்போ ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆகிறதுக்கு ஒரு படம் எனர்ஜி ட்ரையாங்கிள் பார்த்துருப்பீங்க. கீழே ப்ரொடியூசர், கீழேருந்து மேலே போகும்போது எனர்ஜி குறைஞ்சிட்டே போவோம். அதுக்கப்புறம் இது சாப்பிட எனர்ஜி குறையும். இங்கேருந்து இது போவோம், எனர்ஜி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் வந்து அப்ரைட்டாக இருக்கும். மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா ரைட் ஆயிடுது. நெக்ஸ்ட், பின்னூட்டில் எந்த வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அப்போ வந்து முதுமலைங்கிறது நமக்கு நீலகிரி, முண்டந்துறைங்கிறது திருநெல்வேலி, இந்திரா காந்திங்கிறது கோயம்புத்தூர், பாயிண்ட் கேலிமேருங்கிறது நாகப்பட்டினம். இப்போ எல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க் எடுத்துடலாம். அப்போ நமக்கு தமிழ்நாட்டு மேப்பில் நம்ம கொடுத்த இது பாருங்கள், அவங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கான், சரணாலயங்கள் கொடுத்துருக்கான். ஒயில்ட் லைஃப் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒயில்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கேலிமேர், விராலிமலை, அடுத்தது இந்திரா காந்தி கோயம்புத்தூர், முதுமலை, அடுத்து வேடந்தாங்கல் செங்கல்பட்டு, அடுத்து சிறுவில்லிபுத்தூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பயாஸ்பியர் ரிசர்வும் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். அப்போ இந்த மேப் எடுத்து ஒரு இடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேருன்னு கேட்டிருக்கான். இல்லை பயாஸ்பியர் ரிசர்வ் கொடுத்துருக்கான், ஸ்டேட் கொடுத்துருக்கான். மானஸ்ங்கிறது நம்ம அப்படியே எழுதிடலாம், அஸ்ஸாம். சிம்லிபாலுங்கிறது ஒடிசா, சுந்தர்பன்ங்கிறது வெஸ்ட் பெங்கால், கட்சிங்கிறது குஜராத். ஏன்னா மனப்பாடம் பண்ணிடணும். அப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கும்போது முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால் தப்பாக கொடுத்துருக்கான், கட்சி குஜராத் தப்பாக கொடுத்துருக்கான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். நீங்கள் இப்போ இந்த நேஷனல் பார்க்கு பயாஸ்பியர் வந்து 2 சேர்த்து ஒரே பேராக படிக்கணும். ரஜினிகாந்த்னு சொல்லும்போது ரஜினியும் காந்தும் சேர்ந்து சொல்கிறதுனால நம்ம ரஜினின்னு சொல்லும்போதே வாயில் காந்தும் சேர்ந்து வந்துடுது. நம்ம ஒரே பேராக படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து கிர் குஜராத், அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றுமே தேவை கிடையாது. கிர் குஜராத். அப்போ லயன் சென்சஸ் வந்து இப்போ எடுத்தாங்க. லயன் சென்சஸ் வந்து 2025 எடுத்தாங்க. அதில் 891 லயன் இருந்துச்சு. அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பர்தா ஒயில்ட் லைஃப் சாங்சுரி அதுவும் குஜராத்தில் தான் இருக்குது. அதை கேட்கலாம். அங்கே வந்து ஒரு 17 லைன் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது 1879 அப்புறம் இப்போ தான் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால் அது கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், குஜராத்தில் இந்த மாங்காமா இருக்கிறதுல கீழே இருக்கிறதான் கிர். தெர் ஆர் டேஸ் ஏரியா அரவுண்ட் த வேர்ல்ட் விச் ஆர் குவாலிஃபைடு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்காங்க. மொத்தம் எத்தனை வேர்ல்டில் எத்தனை ஹாட்ஸ்பாட் இருக்குன்னு கேட்காங்க. 34 இருக்குது இதில் கொடுத்துருக்கையில். ஆனால் இப்போ எத்தனைன்னா 36 ஆயிட்டு. இப்போ 36 சைட்டு என்ன கேட்கலாம் வேர்ல்டில். நார்த் அமெரிக்கன் கோஸ்டல் பிளேன், நார்த் அமெரிக்கன் கோஸ்டல் பிளேன். அடுத்தது இதில் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஆட்மன் அவுட்டுன்னு கேட்டிருக்கான். எது தவறானதோ அதை கண்டுபிடிங்க. இப்போ கிர் குஜராத்து, கார்பட் உத்தரகாண்டு, அடுத்த ரத்தம்பூர் ராஜஸ்தான் கரெக்டு, கான்கா மத்திய பிரதேஷ். இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சிடணும். அப்போ தான் அது போட முடியும். நீங்கள் அதான் இந்த மேப் எடுத்து அப்படியே படிச்சிருங்க. இதில் வரிசையாக ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ பாருங்கள், ராஜஸ்தான் மட்டும் பாருங்கள். அந்த கியோலடிலியா இதை நமக்கு அங்கே பார்த்தோம். கியோலாடியான்னு சொல்லிட்டு அந்த நமக்கு ராம்சர் சைட்டில் ஒடிய சில்கா லேக்கும் கியோலாடியான்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் முகுந்தரா கில்ஸு, ரத்தம்பூர், சரிஸ்கா, இதுமாதிரி ஒவ்வொரு இதுவுமே படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷன் வந்து எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த மேப் எடுத்து உட்காந்து படிச்சிடுங்க. அடுத்தது ரைட் மேட்சஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் மெயின் ஃபவுனா. அதில் என்ன ஃபவுனான்னு என்னன்னா அனிமல்ஸ். ஃபவுனா அது குழப்பம். ஏஎன் கடைசிலேருந்து வாசிங்க, ஏஎன். அப்போ அனிமல்ஸ் இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது. கிரேட் நிக்கோபார், கிரேட் நிக்கோபாருங்கிறது அந்தமான் நிக்கோபார். அப்போ வந்து தீவு தான். அதில் என்னென்னா சால்ட் வாட்டர் குரொக்கடைல் இருக்குங்க. அப்போ இது ரைட் மேட்சஸ் 1 ரைட்டு. அப்போ நமக்கு ஆப்ஷன்லேருந்து இதை டெலீட் பண்ணிடலாம், இதை டெலீட் பண்ணிடலாம். அது சுந்தர்பன்ஸுங்கிறது நமக்கு தெரியும். வெஸ்ட் பெங்காலில் என்ன மன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் வந்து என்னது பெரிய ஃபாரஸ்ட் இதான். இது வந்து என்னென்னா அவன் என்ன பண்ணுறான், கோல்டன் லாங்கூர்னா மங்கி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மானஸில் உண்டு. இந்த மங்கி எங்கே இருக்குன்னா மானஸ் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாம். இப்போ இது தப்பாயிருது 2வது ஸ்டேட்மெண்ட். பாச் மார்க்கியில் வந்து நமக்கு என்ன கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா
அணில், பெரிய அணில், ஃப்ளையிங் அணில், பறக்கும் அணில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னதாயிருது, ரைட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு அப்போ வந்து 1, 3 ரைட்டு. ஆன்சர் வந்து பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்சி வளைகுடாவில் அந்த கடல் பசுங்க டுகாங் அப்படிமோ. ஆனால் இது எங்கே இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கு. கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கு. ஓகே, அப்போ கொஸ்டின் எடுத்தாச்சு, ஆப்ஷன்லேருந்து எடுத்துட வேண்டியதான். நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் நேஷனல் பார்க் ஆர் கரெக்ட்லி பேர். கிர் குஜராத், ஆனால் அவன் அந்தமான் கொடுத்துருக்கான், தப்பு. காசிரங்கா அஸ்ஸாம், ரைட்டு. பெரியார் கேரளா, ரைட்டு. மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க்குங்கிறது அந்தமான்ல இருக்கு, ஆனால் அவன் குஜராத்னு சொல்லி போட்டிருக்கான். அப்போ நம்ம கரெக்டுன்னு சொல்லும்போது 2, 3 என்னது ரைட். நெக்ஸ்ட், த்ரெட்டன் ஸ்பீசிஸ் பவுண்ட் இன் த அகஸ்திய மலை. இது கஷ்டமான கொஸ்டின். பயோஸ்பியர் ரிசர்வ் அகஸ்திய மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி பார்டரில் இருக்குது. இது என்னென்னா லயன் டெயில் மக்காவுங்கிறது அங்கே இருக்குது. ஆனால் லயன் டெயில் மக்காவும் அங்கே இருக்குது. முத இது பொறுத்த வரைக்கும் ஓகே. ருத்ராட்சா ட்ரீயும் அங்கே இருக்குது. ஏன்னா இது கஷ்டமான கொஷின் தான். அது ஆப்ஷன் தான் டிஎன்பிசி கொடுத்தா 1, 2 ரைட்டு. ஆக்சுவலாக க்ரீன் பிட் வைப்பர், இந்த பச்சை பாம்பு வந்து அங்கே இருக்காது அப்படிங்காங்க. ஏன்னா எப்படி கொஸ்டின் எடுக்கான்னு தெரியல. 1, 2 ரைட்டுன்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் பாயிண்ட் அபவுட் த பயோஸ்பியர் ரிசர்வ். ஒரு 4 பாயிண்ட்டை கொடுத்துட்டான். லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் மேங்க்ரோவ் ஏரியான்னு சொல்லிட்டான். இப்போ லார்ஜஸ்ட் கண்டினியூனா டக்குன்னு கண்ணை மூடி போட்ட வேண்டியதான் சுந்தர்பன்ஸ். ஓகே, டிராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டுங்க, கரெக்டு தான். மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை வந்து டிராபிக்கல் செமி எவர்கிரீன் போடலாம். அக்ரோசிஸ்டம் சில்வி கல்ச்சர்னா ஃபாரஸ்ட்டு, ஃபிசிகல்ச்சர்னா மீன், பிரான் கல்ச்சர். அப்போது இது எல்லாமே அங்கே இருக்கும், காணும். அந்த இதில் சுந்தர்பன்ஸில் காணப்படும். அடுத்ததுலேயே கொடுத்துட்டான் லார்ஜஸ்ட் மங்கல் டைவர்சிட்டி இன் த வேர்ல்ட். மங்கல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹை வெரைட்டி ஆஃப் மேன்க்ரூவ் ஸ்பீசிஸ் பவுண்ட் இன் சிங்கிள் எக்கோசிஸ்டம். மொத்தத்தில் எல்லாமே அதை தான் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன, சுந்தர்பன் தான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஆனால் மீதி எல்லாம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஷாங்கோவா, பேரை பார்த்தாவே தெரியுது, சைனாவில் இருக்கக்கூடியது. அடுத்தது கான் கியோ, வியட்நாம். கல்ஃப் ஆஃப் மன்னாருங்கிறது நமக்கு தெரியும், தூத்துக்குடி ராம்நாடு கல்ஃப் ஆஃப் மன்னார். அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ் மெயின் ஃபவுனானா அனிமல், ஃப்ளோரானா என்னது பிளான்ட். கிரேட் நிக்கோபார், இது ஏற்கனவே வந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு, டி எரிங் மெமோரியல் வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட். 2A மெயின்ஸில் கேட்டாங்க. இது என்னென்னா அருணாச்சல பிரதேச ஆன்சர். அப்போ வந்து அருணாச்சல பிரதேசில் இந்த இருக்குது பாருங்கள், டேயிங் எரி வைல்ட் லைஃப் இந்த இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எக்ஸைட் கன்சர்வேஷன். எக்ஸைட்னா மைக்ரேட் பண்ணுறது, வெளியே கொண்டு போகிறது. ஒரு இடத்துல ஒரு மிருகம் இருக்குது, அந்த மிருகத்தை கன்சர்வ் பண்ணுறதுக்காண்டி அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பார்க்குறோங்க. ஆக்சுவலாக அந்த மிருகம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு அதை டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட்டு. அதை வேற ஒரு இடத்துல போய் கன்சர்வேஷன் பண்ணுறதுக்கு பேர் வந்து எக்ஸைட். ஆனால் அந்த மிருகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வச்சு கன்சர்வ் பண்ணாதான் அது வந்து ரீஸ்டோர் ஆகும். அப்போ இன்சைட்டில் தான் ரீஸ்டோர் ஆகும். ஆனால் இவன் என்ன கொடுக்கானா எக்ஸைட் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரீஸ்டோர் டீக்ரேடட் ஹேபிட்டுங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாயிடுது. அடுத்தது, மேக்னோலியா பெடுலா பிளான்ட்ஸ் ஆர் எக்ஸோட்டிக் பிளான்ட்டுங்க. எக்ஸோட்டிக்னா ஃப்ரம் அனதர் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு. நம்ம நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஆஸ் மெயின்லி டிராபிக்கல் டெசிடஸ் ஃபாரஸ்ட். இது கரெக்டு. ஏன்னா டிராபிக்கல் நீலகிரிங்கிறது நமக்கு டிராபிக்கல் ரீஜனில் இருக்குது. இலையுதிர் காடுகள் தான் அங்கே இருக்க போகுது, பார்த்துக்கிட போகிறோம். என்னப்பா 2வது இது ரைட்டு. 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு. ஏன்னா பயோடைவர்சிட்டி கேனாட் பி மெஷர் ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸை கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியாதுங்காங்க. இந்த கேனாட்டுன்னு வந்தாவே நீங்கள் ஏற்கனவே சொன்ன அதை பார்க்கணும், அது தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஹேண்ட் பி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா, இப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுது. இப்போ 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பும்போது இது நமக்கு என்னதாயிடும், வெளியே போயிடும். அடுத்து முதல் ஸ்டேட்மெண்ட்டும் தப்புன்னு இருக்கு. அப்போ அதுவும் வெளியே போயிடும், இதுவும் வெளியே போயிடும். அப்போ ஆன்சர் என்னது, பியும் சியும். இப்போ இதை தான் இந்த இன்சைட் கன்சர்வேஷன்.
இப்போ இன்சைட் கன்சர்வேஷன்னா இங்கே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுருமே, அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம என்னென்னா நேஷனல் பார்க்குன்னு டிக்ளேர் பண்ணி கன்சர்வ் பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அதை வந்து கன்சர்வ் பண்ணுறோம். எக்ஸைட்னா என்ன கேட்டிங்கன்னா, வெளியே அந்த மிருகத்தை கொண்டு போய் ஒரு ஜூலாஜிக்கல் பார்க்கில் வச்சு கன்சர்வ் பண்ணுறோம். இப்போ இன்சைட்னா அந்த இடத்துல வச்சு கன்சர்வ் பண்ணுறது, எக்ஸைட்னா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போய் என்னது கன்சர்வ் பண்ணுறது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியா ஹேஸ் டேஷ் நேஷனல் பார்க் கவரிங் ஏரியா கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. அப்போ வந்து எத்தனை நேஷனல் பார்க்குன்னா இதில் கொடுத்துருக்கிறது 106ங்க. ஆனால் இப்போ எத்தனை இருக்குன்னா 107 இருக்குது. கடைசியாக சேர்ந்தது சிம்லிபால் ஒடிசா. ஒடிசா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, வைல்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பிவிக்கு என்னெல்லாம் கேட்டிருக்கான்னு பார்க்கணுங்க. இப்போ வைல்ட் லைஃப் ஆக்ட்டுங்கிறது 1972 வைல்ட் லைஃப் ஆக்ட்டு. நமக்கு வைல்ட் லைஃப்ங்கிறது இம்பார்ட்டன்ட். இதில் தான் நமக்கு வந்து ப்ராஜெக்ட் டைகர், எலிஃபண்ட்டு, டாட்டாய்ஸு எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். மேட்ச் த கிவன் அனிமல்ஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்பீசிஸ். அப்போ நமக்கு வந்து இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், வல்னரபுள் ஸ்பீசிஸ், ரேர் ஸ்பீசிஸ், எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் இதை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்கூல் ஒரு டேட்டா இருக்குது, பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்னா இப்போ வந்து டைனோசர் மாதிரி இப்போ வந்து கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அந்த இனமே அழிஞ்சு போச்சு. இந்த வனவிலங்கு என்னதாகிட்டு அழிஞ்சு போச்சு. எக்ஸ்டிங் இன் த ஒயில்டு அப்படின்னா என்னென்னா, காட்டுக்குள்ளே அந்த மிருகம் அழிஞ்சு போச்சு. ஆனால் அது 1-2 மட்டும் எடுத்து சூவில் வச்சு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாதுகாத்துட்ருக்கோன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், அபாய நிலையில் உள்ளது. அதுக்கு என்னென்னா EN கொடுப்பாங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து வல்னரபுள், விளிம்பு நிலையில் இருக்குது. ஒரு ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது, கொஞ்சம் தான் இருக்குன்னா அது என்டேஞ்சர். அந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வரப்போகுதுன்னா அதுக்கு பேர் என்ன, வல்னரபுள். இப்போ வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் கொஞ்சம் மிருகம் தான் இருக்குது, அதுலேயுமே கொஞ்சம் வேகமாக அழியுதுன்னு வச்சுருக்கோமே, அது கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். இந்த 3 தான் இம்பார்ட்டன்ட். வல்னரபுள்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்க்கு முந்தின லெவல், அதுக்கு பிறகு என்டேஞ்சர்லேயே கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்னு இருக்கும். எக்ஸ்டிங்னா சுத்தமாக இல்லாமல் போயிட்டு. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா நம்ம சீட்டா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆசியன் சீட்டா இருந்துச்சு, இப்போ இருக்கிறது ஆப்பிரிக்கா சீட்டா தான் இருக்குது. 1952 இந்தியாவில் இல்லாமல் போயிட்டு. இப்போ எக்ஸ்டிங்க்ட் என்ன, அப்போ வந்து இது எக்ஸ்டிங் இந்த ஒயில்டுனா காட்டில் இருக்கிறது விளையாட்டு வச்சு நம்ம பாதுகாத்துட்டு இருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன், அடுத்தது நோ த்ரெட்டன். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் எவலுவேட்டட். சில ஸ்பீசிஸ்லாம் நம்ம வந்து எவலுவேட்டே பண்ணாமல் இருப்போம். சில இடத்துல டேட்டாவே வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ இந்த இடத்துலேருந்து பார்க்குறோம், நான் கணக்கே எடுக்கல, டேட்டா லீஸ்ட் கன்சர்ன், நியர் த்ரெட்டனுக்கு போகுது. நமக்கு முக்கியம் வந்து இந்த 5 தான் முக்கியம். அப்போது வல்னரபுள், அதுக்கு அடுத்த வல்னரபுளை தாண்டோம்னா என்டேஞ்சர் தாண்டோம்னா கிரிட்டிக்கல் என்டேஞ்சர். இதை தான் ரெட் புக் டேட்டா அப்படிம்பாங்க. இதில் கொஸ்டின் கேட்குறது இதுதான் கேட்பாங்க. இப்போ இதை தான் அவன் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் அதாவது ஆபத்து நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். வல்னரபுள் ஸ்பீசிஸ்னா ஆபத்து நிலைக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ரேர் ஸ்பீசிஸ் இருக்கிறது இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரீம் ஸ்பீசிஸ், இதை பிடிச்சிக்கிடணும். அப்போ ஆசியாட்டிக் சீட்டா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1952 அது வந்து அழிந்து போயிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கீங்கன்னா சீட்டா ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணிருக்கோன்னா அது ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம மோடிஜியுடைய பிறந்தநாள் அன்னைக்கு எங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம்னா நமீபியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். இப்போ சீட்டா இந்தியாவில் இருக்குது, ஆனால் ஆப்பிரிக்கா சீட்டா அது அவங்க கொடுத்துருக்கதை பார்க்கணும். அப்போ இதை வச்சு ஒரு போட்டுக்கலாம். இதை வச்சு நம்ம ஆன்சர் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். 4க்கு 1, 4க்கு 2. அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் வருது. இது 2 கேன்சல் ஆகிரும். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வல்னரபுள் ஸ்பீசிஸ், இது என்னென்னா டால்ஃபின். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டேஞ்சருங்கிறது குரொக்கடைல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வகையான குரொக்கடைல் இருக்கும். அதாவது சீ வாட்டரில் இருக்கும், இன்லேண்ட் வாட்டரில் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊசி இருக்கும், மைச்சா குரொக்கடைல் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டகரியில் இருக்குன்னா நமக்கு வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸில் இருக்குது. ரேராக இருக்கிறது என்னென்னா ஒயில்டு பஃபலோ. இப்போ நமக்கு ஆப்ஷன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 1, 2 வரும். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு அப்போ இந்த டேபிளை மட்டும் பார்த்துக்கணும். இதையே 100 கொஸ்டினும் கேட்டிருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான்.
ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட 2021 கரண்ட் அஃபேர்ஸ்ல மானாம்பள்ளி காட்டுப்பகுதியில் காணப்பட்ட விலங்கினம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1922 பட்டியல் 1லும் CATES ஒப்பந்த பட்டியலில் 2லையும் காணப்படுவது எதுன்னு கேட்டா, அப்போ நமக்கு வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மானாம்பள்ளி காட்டுப்பகுதியில் காணப்பட்டதுங்க. அப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக நீலகிரி தாருங்கிறது நம்மளுடைய இதை வந்து இந்த லிஸ்ட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அடுத்தது பார்த்தீங்கன்னா லயன் டெயில் மங்கிங்கிறது வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இதுக்கு ஆன்சர் என்ன, லெப்பர்டு. இப்போ இதுதான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நீலகிரி தாரை வச்சு நம்ம லைட்டாக கொஸ்டின் பாட்டுக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கணக்கு எடுத்தாங்க, ஒரு ஆப் அறிமுகப்படுத்தி விட்டு கணக்கு எடுத்தாங்க. 1364 நீலகிரிஸ் இருக்குது. நீலகிரி ப்ராஜெக்ஷன் வந்து இயர்பி என்னன்னு கேட்கலாம், 2022 to 2027. இது தினம் என்னன்னு கேட்கலாம், அக்டோபர் 7. இந்த நீலகிரி தாரை வந்து கணக்கெடுக்கிறேன் ஒரு ஆப் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, வருடை. அப்புறம் இந்த நீலகிரி தார் எங்கே அதிகமாக இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் தான் இருக்குது. அதில் கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க்கில் அதிகமாக காணப்படுது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா போட்டு விடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட் இஸ் த ரோல் ஆஃப் த CATES. இந்த CATESக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ CATES மாநாடு கன்வென்ஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து C ஃபார்னா கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்ன என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்டு ஃப்ளோரா. ஃபானானா அனிமல், ஃப்ளோரானா என்னென்னா பிளான்ட், பாட்னிசாலஜி மாதிரி. இது எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 1975 ஆரம்பிக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெனீவாவில் இருக்கு. ஓகே, அப்போ வந்து இந்த ஆர்கனைசேஷன். அப்போ இந்த இடத்துல என்னென்னா ட்ரேடுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி வராது, அடிச்சிடலாம். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரேடிங் என்டேஞ்சர் பயோடேட்டா, அந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் இதான் ஆன்சர் சொல்லி போட்டுடலாம். பேனிங் ட்ரேட் அண்ட் மினரல்ஸுங்க, அப்போ அதுக்கு வராது. ட்ரேடிங் எலக்ட்ரானிக் குட்ஸுங்க, அது வராது. அப்போ அந்த ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு மார்க்கு ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பச்சோந்தி டிஸ்கவர் ஐஸ்லா பியாட்டா. எது ஐஸ்லா பியாட்டா பகுதியில் கண்டறியப்பட்ட உலகின் மிக சிறிய பச்சோந்தி வகையாகும். இது பேப்பரில் வந்தது தான். அந்த ஐஸ்லா பியாட்டாங்கிறது எங்கன்னா டொமினியன் ரிபப்ளிக், டொமினியன் ரிபப்ளிக். இது பேப்பரில் வந்து இதுதான். ஏன்னா புருக்கஷியா நானா ஒரு ரெப்டைல். இதை தான் கேட்குறான் பேப்பரில், கரண்ட் அஃபேர்ஸில் வருதான். இதான் ஒரு பச்சோந்தி, உலகின் மிக சிறிய. அடுத்தது இந்த பட்டர்ஃப்ளைங்கிறது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்லேயே கேட்டிருக்கான், மைக்ரேஷன் ஆஃப் த பட்டர்ஃப்ளைஸ். நார்மலாக இப்படியே கேட்டிருக்கான். நம்ம என்னென்னா பட்டர்ஃப்ளை வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா அந்த இடத்துல என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ 2015 மெட்ராஸில் வெளில வரும்போது இது வந்து ஒரு இதாகவே பேசினாங்க, ஆர்டிக்கலாகவே எடுத்து பேசினாங்க. அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பட்டர்ஃப்ளை ஆர் ரெகக்னைஸ் ஆஸ் சென்சிட்டிவ் இண்டிகேட்டர் ஆஃப் அன் என்விரான்மெண்டல் சேஞ்ச். முக்கியமான அந்த லயன். இப்போ என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதை இண்டிகேட் பண்ணுறது யாருன்னா, சென்சிட்டிவாக இண்டிகேட் பண்ணுறதுன்னா பட்டர்ஃப்ளை. சுனாமிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வவ்வால் இண்டிகேட் பண்ணிச்சு. என்ன வவ்வால் அந்த சுனாமி வரும்போது அதான் கொடுக்குறாங்க. அப்போ ஆசன் பட்டர்ஃப்ளை வந்து ஒரு அம்பர்லா ஸ்பீசிஸ். அப்படின்னா அம்பர்லா ஸ்பீசிஸ்னால் ஒரு குரூப் ஆஃப் இது. பட்டர்ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கு மேலே ஸ்பீசிஸ் இருக்கும். ஆனால் மொத்தமாக எல்லாத்தையுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை தான் சொல்லுவோம். அதுதான் அம்பர்லா ஸ்பீசிஸ். டார்கெட்டட் கன்சர்வேஷன் பெனிஃபிட் வைடர் கம்யூனிட்டி ஆஃப் லெசர் நவுன் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் அக்கார்டிங் டு IUCN. ரெட் லிஸ்ட் கேட்டகரியில் இந்த அம்பர்லா ஸ்பீசிஸ் வந்து எந்த கேட்டகரியில் வரணும்னா என்டேஞ்சர் ஆர் த்ரெட்டன். இப்போ அதை தான் கொடுക്കാം. பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்தன் குறிகாட்டிகளாகவும் ஒரு குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் இப்போல்லாம் பட்டர்ஃப்ளைலாம் நிறைய அழியும் போச்சு. இப்போ அழியும் மற்ற அச்சுறுத்தும் வகையில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ், விச் ஆர் த ஃபாலோயிங் ஈவன் ஹைபர்னேஷன். இது நீங்கள் பார்த்துக்கிடணும். ஹைபர்னேஷன்னா அந்த போலார் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, குளிர்காலத்தில்
தூங்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்டிவேஷன் வாங்க. அப்போ சம்மரில் போலார் பீரியடில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குளிராக இருக்கும், ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கும், அப்போ தூங்கிட்டே இருக்குது. சம்மரில் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ்டிவேஷன். இப்போ குளிர்காலத்துலையும் தூங்கிட்டே இருப்பாங்க, சம்மர் காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அதான் கொடுக்குறாங்க. அப்போ குளிர்காலத்தில் பாயிண்ட் நோட்டுக்கு அப்புறம் ஆக்சிஜன் கன்சப்ஷன் ரேட் இஸ் ரெடியூஸ்டு. ஏன்னா அப்போ குளிர்காலத்தில் நம்மளே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆயிரும். குளிர் இதில் ஒரு ஆல்டிடியூட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிட்டாவே ஹார்ட் பீட் ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படிங்கிறது தப்பு, டிக்ரீஸ்டு. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து 1 ரைட்டு. அப்புறம் 1 ரைட்டு 2 தப்புன்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ இதான் நமக்கு ரைட். இதெல்லாம் அடுத்தது பார்ப்போம். பாடி டெம்பரேச்சர் ஃபால் 1 to 2 டிகிரி செல்சியஸ் பிலோ த என்விரான்மெண்டல் டெம்பரேச்சர். இதை தான் நான் கூட சொன்னேன். ஹைபர்னேஷன்னா குளிர், ஆஸ்டிவேஷன்னா வெக்க. போலார் இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அடுத்து மியூல் இஸ் ஹைபிரிட் ஆஃப் இந்த கோவேரி கழுதம்பாங்க பார்த்தீங்களா. கழுதங்கிற கேட்டகரிலையும் வராது, குதிரைங்கிற கேட்டகரிலையும் வராது, கோவேரி கழுதம்பாங்க. அப்போ இது எதுக்குன்னா அந்த லோடு ஏற்றுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்போ இதை தான் அவன் கொடுக்குறான். என்ன கொடுக்கான்னா ஹார்ஸு டாங்கி 2 சேர்ந்து வர்றது. இப்போ இது எதுக்காண்டி பயன்படுத்தினா அந்த லோடு ஏற்றுறதுக்காண்டி பயன்படுத்த அந்த மியூல் அக்கௌண்ட் அப்படிம்பாங்க. மியூல் அக்கௌண்ட்னு என்ன அர்த்தம்னா ஒருத்தர் ஒரு டிரான்சாக்ஷன் ஹெவி டிரான்சாக்ஷன் பண்ண போகிறாரு, எவனோ ஒரு அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு வெளியே எடுத்துருவார். அந்த அக்கௌண்ட்டுக்கு மியூல் அக்கௌண்ட். அப்போ ஹெவி லோடாக அதில் காட்டுற மாதிரி. அப்போ இதுதான் இந்த இது ஆக்சுவலாக இது வந்து குதிரை, இது கழுதை, இதுதான் மியூல். 2 கலந்து கிடக்கிற மாதிரி இருக்கும், கோவேரி கழுதை. நெக்ஸ்ட், விச் ஆர் அப்ஜெக்டிவ் நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். இந்த லைவ் ஸ்டாக் மிஷன் 2014-15 கொண்டு வராங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் செக்டார். இது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட், ரைட்டுன்னு போட்டுடலாம். ரைட்டுன்னு போடும்போது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு, சப்மிஷன் ஆஃப் பிக் டெவலப்மெண்ட் நார்த் ஈஸ்ட் ரீஜன். நார்த் ஈஸ்ட் ரீஜனில் பன்னிக்கறி வந்து ஃபேமஸ். அப்போ அதை டெவலப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அதுவும் ரைட்டு. அடுத்தது ஃபாடர், மாட்டு தீவனம் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். அப்போ அதுவும் ரைட். இப்போ 1, 2, 3 ரைட். இதுதான் தமிழில் கொடுக்குறாங்க. ஏன்னா தேசிய கால்நடை பணியின் நோக்கங்கள்: கால்நடைத்துறையின் நிலையான வளர்ச்சி, வடகிழக்கு பிராந்தியத்தில் பன்றி வளர்ச்சியை மேம்படுத்தல், தீவனம் மற்றும் தீவனத்தை மேம்படுத்துதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், which among following is identified as the most potential drug used to livestock is responsible for the decline of vulture population. கால்நடைக்கு பார்த்தீங்கன்னா கால்நடைக்கு வந்து ஒரு வியாதி வருதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து சாப்பிட்டு கால்நடை அந்த கால்நடைகள் அதுக்கேற்ற மாதிரி உடம்பாயிடுது. கால்நடைகள் இறந்த உடனே அதை வந்து கழுகு சாப்பிடுது. கழுகு சாப்பிடும்போது இந்த மருந்து சாப்பிட்ட கால்நடைகளை கழுகு சாப்பிட்றதுனால கழுகுலாம் இறந்து போயிடுது. அந்த மருந்தை இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. அது எந்த மருந்துன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு அதான் இந்த கொஸ்டின் கொடுக்கான். இந்தியாவின் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகு எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதற்கு கண்டுபிடிச்சா டைக்ளோஃபெனாக். இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்த இதுதான். அப்போ ஒரு அந்த டிக்ளைன் ஆகிறதுக்கு என்ன காரணம், வானிசிங் வல்ச்சர் அப்படிம்பாங்க. அப்போ வந்து 53% கழுகு வந்து சடக்குன்னு குறைஞ்சிச்சு. அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்காங்க. நெக்ஸ்ட், which are the following species has been recently focused on conserving lesser known endangered species by the government of தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழில் பாருங்க, அறியப்பட்ட அழிந்து வரும் தமிழ்நாடு அரசாங்கத்தால் குறைவாக உயிரினங்களை பாதுகாப்பதில் பின்வரும் எந்த இனத்தின் மீது சமயத்தில் கவனம் செலுத்தப்பட்டதுங்காங்க. இது நம்ம கொஞ்சம் ஆப்ஷன்லேருந்து போனால் கொஞ்சம் எடுக்கலாம். அவன் வந்து மெட்ராஸ் கெச்சிகாக் அப்படிங்காங்க, முள்ளம்பன்றி கெச்சிபாக்குன்னா. அப்போ மெட்ராஸ்னு வரனால இது நம்ம ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம். லைன் டைல் மக்காவு அப்படிங்கிறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் காணப்படக்கூடிய ஒரு குரங்கு. அடுத்து காரியாளுங்கிறது இந்த நம்ம பார்த்தோம்னா காரியாளுங்கிறது என்னென்னா அந்த முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, முதலில் ஊச்சாக இருக்கும், வாய் வந்து ஊச்சாக இருக்கும். மற்ற முதலுக்கெல்லாம் வாய் பெருசாக இருக்கும், இது வந்து ஒரு ஊச்சுமே இருக்கும் காரியாளுங்கிறது. அடுத்து காக்பில் சீட்டட்டல்ங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆலிவ் ரெட்லி இருக்கிற மாதிரி, அதாவது பருந்து போன்று இருக்கக்கூடியது. இது வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா பெசநகர் பீச்சில் காணப்படக்கூடிய ஒரு டட்டல். ஆனால் இது கிடையாது, ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹயானா, இந்த லியோ படத்தில் வரும் ஹயானா அண்டு ஹம் ஹெட்டட் மசிர் ஃபிஷ்ஷு, இதுவும் உண்டு. அடுத்து பிக்மிகாக் பன்னி, மலபார் சிவட், இது கிடையாது. இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 1, 3 இல்லை நியூஸ் பேப்பர் வச்சு கேட்டிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு அதாவது செம்மறி ஆட்டுடைய வெரைட்டிஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு சொல்லி கேட்கான். மெச்சேரி, சேலம் அண்டு ஈரோடு. ரைட்டு. மெட்ராஸ் ரெட்டுங்கிறது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருவள்ளூருங்கிறது மெட்ராஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இதெல்லாம் வரும். இதுவும் ரைட்டு. 1 2 ரைட்டு. அப்போ ஆப்ஷன் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ராமநாடுங்கிற ஒயிட்டுங்கிறது பேப்பர்லேயே அந்த பேர்லேயே இருக்குது. ஆனால் புதுக்கோட்டைங்க. அப்போ இது ராமநாடுன்னு போட்டுடலாம். இலக்கரிஷாலுங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் கிடையாது. ராமநாடு, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல். ஓகே. அப்போ நமக்கு 1 2 மட்டும் ரைட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேட்டல் பிரீட்ஸ் அண்ட் இட்ஸ் நேட்டிவ் லொக்கேஷன். காங்கேயங்காலம்பாங்க. காங்கேயங்கிறது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஆனால் அதுக்கு திருப்பூருங்கிறது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு. அதனால் முதல் ரைட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவன் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்கான்னா இன்கரெக்ட் கேட்டிருக்கான். முதல் ரைட்டு. அடுத்தது புலிக்குளம் மதுரை கரெக்டு. பர்கூர் ஈரோடு. பர்கூர் ஈரோடுங்கிறது தெரியும். கில்லாரிங்கிறது தேனிங்கான் தப்பு. இது வந்து மகாராஷ்டிரா. 4th ஒன்று வந்து தவறு. ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃபு, ஏன்னா இது சம்மந்தமான என்னென்ன ஆக்ட்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியா. அப்போ வந்து 2022 வந்து இந்தியா வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ ஹவு மெனி நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் ஐடென்டிஃபை இன் இந்தியா 15th அப்படின்னு சொல்லி அந்த டேட்டு கேட்டிருக்காங்க. 15th ஆகஸ்ட்டில். இது வந்து யூபிஎஸ்சியும் கேட்டாங்க, எல்லா எக்ஸாம்லையும் கேட்டாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 75வது இண்டிபெண்டன்ஸ் கொண்டும்போது 75 ராம்சார் சைட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இதை விட்டுருங்க. இப்போ வந்து 100 சைட் ஆகிட்டு. ஏன்னா இது கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 சைட் இருக்குது. வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் 2520 சைட் இருக்குது. வேர்ல்டில் அதிகமான ராம்சார் சைட் வந்து UK, 2வது மெக்சிகோ, 3வது பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்போ ராம்சார் சைட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ராம்சாருங்கிறது ஒரு பிளேஸ், ஈரானில் உள்ள பிளேஸ். February 2ஆம் தேதி 1971 பார்த்தீங்கன்னா ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும். ஈரநிலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வாழக்கூடியது. அப்போ குட்டை இந்த மாதிரி எடுத்து ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும் சொல்கிறாங்க. அப்போ இதுதான். அப்போ நமக்கு வந்து இந்தியாவில் உள்ள ஃபஸ்ட்டு ஈரநிலங்கள் சிலிக்கா லேக் ஒடிசாவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவில் உள்ள சிலிக்கா லேக். 2 இது சேர்த்து இருப்பாங்க. கியோல் லாடியா, இது ராஜஸ்தான். இந்த 2ஐயும் சேர்த்து ஃபஸ்ட்டாக இந்தியாவில் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆரம்பிக்க நாகப்பட்டினத்தில் உள்ளதை ஆரம்பிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபஸ்ட் என்னென்னா ஹோபர்க் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தான் அதிக ராம்சார் சைட் இருக்குது. ஏன்னா இப்போ 100வது சைட்டுங்கிறது யூபியில் வந்திருக்கு. ஏன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் 100வது சைட்டு. உத்தரப்பிரதேசில் 12 இருக்குது. தமிழ்நாட்டில் 20 இருக்குது. அதில் ராமநாதபுரத்தில் அதிகமாக இருக்குது. இதில் ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த படத்தை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். 100வது ராம்சார் சைட்டு வந்து ஆக்சுவலாக இந்த ராம்சார் சைட்டுன்னா கிட்னி ஆஃப் த எர்த். நம்ம உடம்புல கிட்னி என்ன பண்ணுதுன்னா சுத்திகரிக்குது. அப்போ எர்த்தை சுத்திகரிக்கிறது என்னன்னா இந்த ராம்சார் சைட்டு தான். அப்போ 100வது ராம்சார் சைட்டு என்னன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம். உறுதியாக அந்த கொஸ்டின் இருக்கு. இது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. இது வந்து ஆக்ஸ்போ லேக். இந்த படத்தை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆக்ஸ்போ லேக் அதாவது குளம் குட்டையை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈரநிலம் சொல்லுவாங்க. அப்போ ரிவர் ஓடுது பார்த்தீங்களா, அந்த ரிவர் ஓடும்போது இப்போ இப்படி வளைஞ்சி ரிவர் ஓடும், அப்புறம் நல்லா வளைஞ்சு போயிட்டுருக்கும், அப்புறம் நல்லா வளைஞ்சு போயிட்டுருக்கும். நல்லா வளைஞ்சு போகும்போது திடீர்னு தண்ணி ஃபாஸ்ட்டாக தான் நேராக போயிடும். அப்போ இந்த இது துண்டிக்கப்படுது பார்த்தீங்களா, இந்த லேக்குக்கு பேர் தான் ஆக்ஸ்போ லேக். இப்போ கங்கை ரிவரில் இப்படி துண்டிக்கப்பட்ட இடத்த தான் 100வது ராம்சார் சைட்டாக சொல்லியிருக்காங்க. அதான் இதில் கொடுக்குறான். ஆக்ஸ்போ லேக் இஸ் கிரிட்டிக்கல் விண்டரிங். அதுதான் பறவைகள் இருக்கக்கூடியது. சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே இருக்கும். இல்லை பாருங்கள், அந்த பறவை வருதா, ஆக்ஸ்போ லேக் இருக்கா, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ஜெயபிரகாஷ் நாராயண் கங்கை ரிவரில் இருக்குது. முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் சைட்டுங்கிறது வந்து அந்த ஈரநிலங்கள் 6% தான் இருக்குது. ஆனால் 40% உயிரினங்கள் எடுத்து அதை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. 2வது பாயிண்ட் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்னி படம் போட்டு ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து கிட்னிங்கிறது சுத்திகரிக்குது. அப்போ பொல்யூட்டடு கிரவுண்ட் வாட்டர் எல்லாத்தையுமே சுத்திகரிக்கிறது இந்த ராம்சார் சைட்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த சதுப்பு நில காடுகள் இருக்கும், மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் வந்து அடி வரைக்கும் இருக்கும், மேலே இப்படி செடி இருக்கும். சுனாமியே வந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்டும். அதை தான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ கோஸ்டல் லைஃப்பில் நமக்கு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹரிக்கேன் அந்த மாதிரி புயல்லாம் வந்தோன்னா இது அப்படியே தடுத்து நிப்பாட்டுதுங்க. முக்கியமான பாயிண்ட். இது வந்து வருஷத்துக்கு 0.52% வந்து சுருங்கிட்டே இருக்குங்க.
1970 இப்படி இருக்குது, இப்போ இப்படி இருக்குது, கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்போ இது அழகான ஒரு இமேஜஸ் இந்த படத்துக்கு. ராம்சார் சைட்லேருந்து இந்த இடம் உறுதியாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆக்ட் கரஸ்பாண்டிங் இயருங்க கேட்கான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒயில்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, 4க்கு 3 வரணும். அதை வச்சு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்கணும். 2 ரீசெக்அப்லாம் பண்ணக்கூடாது. இருந்தாலும் மற்றது நம்ம போடலாம், ஓரளவுக்கு போடலாம். அப்போ வந்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டுங்கிறது 1980. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் என்ன நமக்கு எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 1972. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஒயில்ட் லைஃப் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் வந்து 1873. இப்போ தமிழ்நாடுங்கிற பேர் இப்போ யூஸ் பண்ணுறோம், மெட்ராஸுங்கிறது பழைய பேர். அதை வச்சு நீங்கள் கெஸ்ஸிங்கில் கூட போட்டுடலாம். ஒரு ஆப்ஷன் நமக்கு எப்போவுமே பரிச்சை எழுதும்போது 50% தான் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இருக்கும், 50% ஹவு டு மேனேஜ் தான். சிப்கோ மூமெண்ட் ஒரு முக்கியமான மூமெண்ட்டு. சிப்கோ மூமெண்ட் யாருன்னா சுந்தர்லால் பகுனா. அப்போ உத்தரகாண்டில் 1974 நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருப்பாங்க. மரத்தெல்லாம் வெட்டுவாங்க, மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு ட்ரைபல் இன மக்கள் மரத்தை கட்டி பிடிச்சி ஒரு மூவ்மெண்ட் பண்ணுவாங்க. பயங்கர சக்ஸஸ் மூவ்மெண்ட். இதில் உள்ள மற்ற பேரையும் பார்க்கணும். மேதா பட்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா நர்மதா சர்தார் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எதிர்ப்பாக வந்து போராடின ஆள். அண்ணா ஹசாரே வந்து கரப்ஷனுக்கு எதிராக போராடி இந்த லோக்பால் மசோதா கொண்டு வரதுக்கெல்லாம் மெயினான ஆள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அந்த தர்மேந்திரா மினிஸ்டர் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி போராடுறாங்க பார்த்தீங்களா, ஏன்னா அவர் சோனம் வாங்சுக் என்ன கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகுதுங்க. கைலாஸ் வித்யார்த்திங்கிறவர் வந்து இந்த அமைதிக்கான நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. நாளையுமே பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குளோபலி வெட்லேண்ட் ஆர் கன்சர்வ் வித் த டெசினேஷன் விச் வாஸ் சைன் தான் கேட்கான். ஈரான் ராம்சார் சைட், அதுக்கு பேர் ஈரானில். ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து COP 27 எங்கே நடந்தா எஜிப்தில் எல்ஷேக்குங்கிற இடத்துல மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாடு எதுக்காண்டி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேட் சேஞ்சுக்காக நடந்துச்சு. இந்த மாநாடு எதுக்கு நடக்குது? கிளைமேட் சேஞ்சுக்காக நடக்குது. இப்போ நம்ம வந்து COP 31 இந்த வருஷம் நடக்கிறது 2026. எங்கே நடக்க போகுதுன்னா ஆண்டல்யா டர்க்கியில் நடக்க போகுது. இப்போ இதை பார்த்து வச்சுக்கிடணும் கொஸ்டின்ஸ். இதுலேருந்து இந்த இதில் மாநாடு ஃபுல்லாக படிச்சுக்கிடுங்க. ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக நமக்கு கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபெர்டிலைசர் பிளான்ட் செட் ஆஃப் சிந்திரி எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட். பல்லார்பூரும் ஃபெர்டிலைசர் பிளான்ட் தான், மகாராஷ்டிராவில் இருக்குது. பலகாலா கர்நாடகாவில் இருக்குது. ஏன்னா ராஜமுந்திரி ஆந்திராவில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் த இயர் இன் விச் ஒயில்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன் இந்தியா 1972. அதே கொஸ்டின் திரும்ப 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 கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் லெவன்மோர் வெட்லேண்ட் ராம்சார் சைட்டு அதே தான் 2022 எத்தனை சைட்டுங்க? 75. இப்போ எத்தனை சைட்டுன்னு கேட்டிங்கன்னா 100. தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் அதிகமாக இருக்கு. அடுத்து ஃபால் ஆஃப் ஸ்பேரோ சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற சுயசரிதத்தை எழுதினார்னா சலீம் அலி. இவரை தான் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவாங்க, பேட் மேன் ஆஃப் இந்தியா. Next, which method has been used to identify biodiversity through remote sensing GIS? The CAP analysis. அடுத்தது ஒயில்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். என்ன நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒயில்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது 1972. அப்போ 4க்கு 1 வரணும். அப்போ ஆன்சரை டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கணும். மற்றது பார்த்துருவோம். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்டுங்கிறது 2002. நேஷனல் கிரீன் ட்ரிபுனல்ங்கிறது 2010. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுங்கிறது 1986. விச் ஆர் த ஃபாலோயிங் இன்கரெக்ட்லி பேருங்க கேட்கான். அப்போ கோயம்புத்தூருங்கிறது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கரெக்டு. மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டாங்கன்னா அகமதாபாத். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. மதுரை வந்து கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு கரெக்டு. நாமக்கல் வந்து இது ஆக்சுவலாக மாற்றி இருக்குது. நாமக்கல் வந்து எக்கு. இது வந்து தஞ்சாவூர் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு கேட்டிங்கன்னா சத்தீஸ்கர். அப்போ இதில் வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேட்கும்போது ஆன்சர் என்னன்னா 3 4 என்னது இன்கரெக்ட். நெக்ஸ்ட் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் முக்கியமான சுற்றுச்சூழல் தலமாகும். பின்வரும் அச்சுறுத்தல் எது இந்த சரணாலயம் உயிரிய பல்வகை தன்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குன்னா அந்த வாழ்விடத்தையே அது இழக்குது. ஹேபிடட் லாஸ். நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்னோ லெப்பர்டு டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் வந்து அக்டோபர் 23. நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கா. த டெஃபினிஷன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஒயில்ட் லைஃப் ஹேபிடட்
இஸ் இன்கார்பரேட் இன் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்காங்க. ஆக்சுவலி தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது எதில் வந்து இன்கார்பரேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரைட் ஆக்ட் 2006. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. முதல் ஸ்டேட்மெண்ட் தப்புனாவே 2 ஆப்ஷன் தூக்கி வெளியே போட்டுறணும். India is the first country in the world to have made provision for the protection and conservation of the environment on its constitution. நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா 51A G TPSP 48 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட். அடுத்தது நோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்டரி ஆஃப் சாங்சுரி நேஷனல் பார்க் ஷால் பி மேட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் நேஷனல் டைகர் கன்சர்வேஷனுங்காங்க. இப்போ வந்து ஒரு நேஷனல் பார்க்கையோ இதை மாற்றுறதுக்கு டைகர் ரிசர்வ் கன்சர்வேஷன் கேட்காங்க. அது பார்த்தாவே சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். இப்போ யார்கிட்ட வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், இவங்ககிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும், ரெக்கமெண்ட் பண்ணணும். இது 2003 ஆரம்பிக்காங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 2 ஒன்லி ரைட். இப்போ கொஸ்டின் வந்து பெருசாக இருக்குன்னு விட்டுறக்கூடாது. வாஸ்து பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். தமிழ்நாடு சுகர் மில் லொக்கேஷன் அண்ட் தர் பிளேசஸ். மதுராந்தகம் சுகர் மில் வந்து படலம் கொடுக்காங்க. ஆக்சுவலி இது என்ன கேட்காங்கன்னா ராங் பேர் கேட்கான். என்ன இல்லை, இது வந்து தவறுதலாக இருக்குன்னு கேட்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் சுகர் மில்லுங்கிறது படலம் கரெக்டு. ஏன்னா இது எங்கன்னா செங்கல்பட்டு. சேலம் சுகர் மில்லுங்கிறது தப்பு, தருமபுரின்னு பாலக்கோடுன்னு போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக தருமபுரி. செய்யாறுங்கிறது வந்து அனக்காவூர் திருவண்ணாமலை. வெள்ளூருங்கிறது அம்மூண்டி. இப்போ நமக்கு தப்புன்னு பார்க்கும்போது செகண்ட் ஒன்று மட்டும் இது தப்பு. நெக்ஸ்ட் அவ்வளோதான். அப்போ இதில் ஆக்ட் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாக்கிரபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபேக்ட் ஓரியன்ட் தான். இல்லை கான்செப்ட் ஓரியன்ட்டுக்கு வேலையே இல்லை. ஃபேக்ட் படிக்கணும். ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப்பில் ஆக்ட் ஃபுல்லாக நல்லா படிச்சிருங்க. என்னென்ன நேஷனல் பார்க்குக்கு, வைல்ட் லைஃப் அனிமல் இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது, இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த ரெட் புக்கில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கண்டிப்பாக 1 மார்க் கேட்பாங்க. ஈஸியாக அடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.